வணக்கம், ஐ எம் ராஜேந்திரன். இந்த ஜி ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் மற்ற ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறத நான் பார்த்தேன், கண்கூட பார்த்தேன், அனுபவத்திலும் உணர்ந்தேன். பிற நிறுவனங்களில் கேஷ் ஆன் ஹேண்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் ஜி ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பத்திரத்தில் இருக்கக்கூடிய ரேட்டு ஒன்றா இருக்கும், நம்ம கொடுக்கக்கூடிய பைசா வேறையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2000 சொல்லுவோம், ஆனால் பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 200 300 மிச்சத்தை கேஷ் ஆன் ஹேண்டு கொடுத்துக்கிட்டு இருப்போம். இது அது சரியான நடைமுறை அல்ல. ஆனால் ஜி ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் அந்த குறை முழுமையாக இல்லை என்பதை 100% நான் சொல்லுவேன், அறுதிட்டு சொல்ல முடியும் என்னால். ஏன்னா அங்கே என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டு பத்திரத்தில் வந்துடுது. அடுத்த ஒரு விஷயம், பாராட்டத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ரேட்ஸ் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் வருது, பத்திரத்தில் வருது. அடுத்து அந்த பேமெண்ட் சைடுன்னு போயிட்டிங்கன்னா எல்லாமே நீங்கள் என்ன இப்போ ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த 40 லட்ச ரூபாய்க்கு உண்டான விஷயம் அந்த பத்திரத்தில் அப்படியே வருது. அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். அதை ஜி ஸ்கொயர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்லி ஒயிட் மணி. நாளைக்கு இதனுடைய மதிப்பு நமக்கு கூடும். பத்திரத்தில் ஆக்சுவல் என்ன பேமெண்ட் கொடுக்குறோமோ அந்த பேமெண்ட் பத்திரத்தில் வந்துடுது.